திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சியை தற்பொழுது பார்க்கலாம். வரையிலே இதுபோல தவறு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு 46,000 வாக்கு என்பது சாதாரண விஷயம் அல்ல. நீங்கள் எல்லாம் அறிந்த ஒன்றுதான். 98ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் திருப்பத்தூர் தொகுதியிலே நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் வேணுகோபால் ஏறத்தாழ 200-250 ஓட்டு வித்தியாசம்தான் வெற்றி பெற்று 5 ஆண்டு காலம் எம்பியாகவும் அவர் இருந்தார். அதே போல் போன தேர்தலிலே சிதம்பரத்தை எடுத்துக்கொண்டால் விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சித் தலைவர் 3000 ஓட்டு வித்தியாசம்தான் வெற்றி பெற்றார். ஆக 46,000 வாக்கு வரை எரர் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று தேர்தல் ஆணையம் சொல்வதை அதற்கு ஒரு ரெக்டிஃபிகேஷன் வேண்டும், அது திருத்தப்பட வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திடம் நாங்கள் வற்புறுத்தி சொல்லியிருக்கிறோம். ஆனால் அதை குறித்து உரிய பதில் வராத காரணத்தினால் இது நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா அந்த ஒவ்வொரு இயந்திரத்திலும் வாக்கு எண்ணுகிற போது கடைசியில் ஒரு ஃபாரம் ஒன்று கொடுவார், 17C என்று சொல்லுவார். 17C என்றால் டோட்டல் ஓட்ஸ் போல்ட். அதாவது வாக்கு ஏஜென்ட்டாக உட்கார்றவர் அவர் டிக் பண்ணியிருப்பார். எல்லா ஏஜென்ட்டுகளும் டிக் பண்ணுவாங்க. எவ்வளோ ஓட்டு போலானதுன்னு தெரியும். போலான ஓட்டு 1000 ஓட்டுக்கு ஒரு பூத் என்றால் 990 ஓட்டு அல்லது 9500 ஓட்டு போலாகுது என்று 17C ஃபார்மில் இருக்கும். ஆனால் வாக்கு எண்ணுகிற போது ஒரு 50 ஓட்டு 100 ஓட்டு வித்தியாசம். அப்போ ஏஜென்ட்டுகளுக்குள்ளே பிரச்சனை வரும், டிஃப்ரென்ஸ் இருக்கிறத. அதாவது அந்த இவிஎம் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்க்குற போதும் ஏற்கனவே 17C ஃபார்மில் இருக்கிற நம்பருக்கும் ஏறத்தாழ 50 வித்தியாசம் வரும், 60 வித்தியாசம் வரும். அது பிஜேபி சார்ந்தவர்கள் இதற்காகவே எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் திஸ் பர்பஸ் தே ஹவ் பீன் அப்பாயிண்டட் என்பது மிகப்பெரிய சந்தேகமாக 2-3 பேர்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வந்திருக்கிறது. பிஜேபியை சார்ந்தவர்கள் அந்த நிறுவனத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டு எங்கெங்கே இவிஎம் பாக்ஸ்கள் தயாரிக்கிறார்களோ அந்த நிறுவனத்திற்கு பிஜேபியின் சார்பில் உள்ளவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டார்கள் என்பதெல்லாம் புகாரிலே இருக்கிறது. இதையெல்லாம் நிவர்த்தி செய்வதற்கு தான் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறோம். நீதிமன்றம் இப்பொழுது பல தீர்ப்புகளை வழங்கி கொண்டிருக்கிறது. ஆகவே ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டுமானால் நியாயமான தேர்தல். எங்களுக்கு தேர்தலிலே எதை பற்றியும் எங்களுக்கு கவலை இல்லை. வாக்காளர்கள் சரியாக இருக்கிறார்கள். 100க்கு 100 நாங்கள் வெற்றி பெறப் போகிறோம். ஆனால் கள்ளத்தனமாக யாரும் இதை திருடி கொண்டு போய்விடக்கூடாது, இதில் தவறு நடந்து விடக்கூடாது என்பதற்காக கழகத்துடைய தொண்டர்களும் கூட்டணியில் இருக்கிறவர்களும் இந்த இவிஎம் மீது ராகுல் காந்தியிலிருந்து அனைவரும் பேச ஆரம்பித்துவிட்டார். எல்லா தலைவர்களும் பேசுகிறார்கள் என்ற ஒரு அச்ச உணர்வு தொண்டர்கள் மத்தியில் இருக்கிறது. இதை போக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்துடைய பொறுப்பு. அதை போக்காத காரணத்தால் நீதிமன்றத்தை நாடி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் வழக்கு தொடர்ந்திருக்கிறோம். இது இந்த தேர்தலுக்காக மட்டுமல்ல, இனி வருங்காலங்களிலும் நடைபெறுகிற தேர்தல்கள் முறையாக நடைபெற வேண்டுமானால் திமுக தொடர்ந்த வழக்கு வழிகாட்டியது என்ற ஒரு நிலை ஏற்படுகிற அளவுக்கு எங்களுடைய ரிட்மனுவிலே பல கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம். அதை நீதிமன்றத்தினுடைய முடிவுக்கு வைத்திருக்கிறோம். அதாவது பேலட் யூனிட்ல கொடுக்குற இன்புட் சிக்னல் கண்ட்ரோல் யூனிட்டில் தான் போய் ஃபஸ்ட்டு சேவ் ஆகணும். ஆனால் அதற்கு இடையில் விவிபேட்டை கொண்டு வந்து வைக்கிறதுனால விவிபேட்டில் புதுசாக SLUன்னு ஒரு யூனிட் வைக்கிறாங்க, சிம்பிள் லோடிங் யூனிட். அது ஒரு 4th மெஷின். விவிபேட்டு, கண்ட்ரோல் யூனிட், பேலட் யூனிட் இது 3த்தையும் ரேண்டமைசேஷனுக்கு கொடுக்குறாங்க, மார்க் போல் தராங்க. ஆனால் அந்த SLUங்கிற சிம்பிள் லோடிங் யூனிட்டுங்கிறது வந்து ரேண்டமைசேஷனுக்கும் போகிறதில்ல. அது அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனியை சார்ந்தவங்க தான் கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, எலெக்ஷனுக்கு 1 நாளுக்கு அல்லது 2 நாளுக்கு முன்னாடி. ஸோ சிக்னல் வந்து ஒரு வாக்காளர் தான் செலுத்துகிற அந்த பேலட் யூனிட்லேருந்து
டைரெக்டாக கண்ட்ரோல் யூனிட்டுக்கு போகாமல் விவிபேட்டுங்கிற ஒரு மிஷின் வழியாக உள்ளே போய் அங்கேருந்து கண்ட்ரோல் யூனிட்டுக்கு சிக்னல் போகுது. அது இயற்கையாக சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடியது. அது மட்டும் இல்லை, சந்தேகத்துக்கு காரணமே அது தயாரிக்கிற யூனிட்டில் 2 பிஜேபியார் அப்பாயின்றார்கள் தான் மிகப்பெரிய சந்தேகத்துக்கு காரணம். விவிபேட் வந்து லாஸ்ட் டைம் வந்து மத்திய சென்னையில் வந்து டெஸ்டிங் பண்ணாங்க. இல்லை, விவிபேட் ரொம்ப நாளாக நடைமுறையில் இருக்குது. விவிபேட் வந்து ஜென்ரேஷன் 2 மிஷினில் பார்த்தீங்கன்னா விவிபேட் கடைசியில் நீங்கள் அமைப்பு செயலாளர் தாக்கல் செய்திருக்க ரிட் மனுவில் இணைக்கப்பட்ட ஆவணங்களை பார்த்தீர்களே என்றால் அந்த படங்களையும் இணைத்து தான் போடும். ஜென்ரேஷன் 2 மிஷினில் விவிபேட் கடைசியாக இருக்கு. அது வந்து கண்ட்ரோல் யூனிட்டில் என்ன வாக்கு பதிவாச்சோ அதை அது பிரதிபலிக்கும். ஆனால் இப்போ வாக்காளர் செலுத்தக்கூடிய வாக்கு முதல்ல விவிபேட்டில் பிரதிபலித்து விட்டு விவிபேட்லேருந்து கண்ட்ரோல் யூனிட்டில் போயிட்டு ரெக்கார்ட் ஆகும். அதுதான் சந்தேகத்துக்கு இருக்குது. பதிவாகுவதில் நமக்கு சந்தேகம் இருக்கு. ஆமாம் ஆமாம், பதிவாகுவதை தவறாக செய்வதற்கு நியாயமான சந்தேகம் இருக்கிறது. காரணம், பிஜேபியினுடைய 2 பிரமுகர்கள் இந்த தயாரிப்பு செய்கிற நிறுவனத்தில் நியமிக்கப்பட்டது தான் இந்த எல்லா சந்தேகத்துக்கும் காரணம். அதோடு மட்டுமல்ல, தேர்தல் ஆணையர்களாக அவசரமாக 2 பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறதும் இவங்களுக்கு தான் தெரிந்தவர்கள். ஆகவே இப்படிப்பட்ட சந்தேகங்களை போக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை. அகேன்ஸ்ட் ரூல்ஸ் மாத்தினர், அகேன்ஸ்ட் ரூல்ஸ், கான்டக்ட் ஆஃப் ரூல்ஸ்க்கு அகேன்ஸ்ட். அதாவது கண்ட்ரோல் யூனிட்டையும் பேலட் யூனிட்டையும் நேரடியாக இணைக்கும். பேரலாக கண்ட்ரோல் யூனிட்டுக்கும் விவிபேட்டுக்கும் பேலட் யூனிட்டையும் பேரலல் கனெக்ஷன். இந்த சீக்ரெட் கனெக்ஷனே வேணாம். சீக்ரெட் இருந்தாலே சந்தேகம் தானே. அது உச்ச நீதிமன்றத்திலே நிறைய வழக்குகள் பெண்டிங் இருக்கு. இது எல்லாமே, இந்த வழக்கு உட்பட எல்லா வழக்குகளுமே தேர்தலை சுதந்திரமாகவும் தன்னிச்சையாகவும் நியாயமாகவும் நடத்தணும். அதற்கு என்னென்னலாம் வழிமுறைகள் இருக்கோ அதை இது போன்ற ரிட் மனுக்கள் மூலமாகவும் ரெப்ரசன்டேஷன் மூலமாகவும் கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு அரசியல் கட்சியோட கடமை. அந்த கடமையை தான் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சியை பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.